ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இன்றைக்கி 9 யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் டிப் வந்து, நம்ம பசங்களுக்கு தினமும் சுடுதண்ணி இந்த மாதிரி பாட்டிலில் கொடுத்தமிச்சோம்னா அதில் உள்ளே பாருங்கள் கருப்பு கருப்பாக படிஞ்சிருக்கும். சரியாக நம்மளால் வாஷ் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம வாரம் ஒரு முறை இந்த மாதிரி நம்ம வாட்டர் பாட்டிலை க்ளீன் பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பேட் ஸ்மெல்லாம் வாட்டர் பாட்டிலில் வராது. இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 தடவை நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்மெல்லுமே நம்மளுக்கு வராது. வாட்டர் பாட்டிலில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாட்டர் பாட்டிலு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வேர்க்கடலையை வறுத்துட்டு இந்த தோல்லாம் நீக்கிறதுக்கு நம்ம புடைச்சோன்னா கிச்சன் ஃபுல்லாக குப்பையாயிடும். நம்ம இப்போ அதுக்கு ஒரு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதை இந்த மாதிரி ஜல்லடையில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி ஜலிச்சிக்கலாம். டிப் நம்பர் 3. இப்போ நம்ம மத்தியானம் ரசம் வச்சுருப்போம். அந்த ரசம் வந்து நம்ம நைட்டுக்கு யூஸ் பண்ணுற நல்லா சூடாக ஆறி போயிருக்கும். வின்டர் சீசன்லலாம் நம்மளுக்கு சூடாக சாப்பிட தோணும். இதை வந்து நம்ம டேரெக்டாக ஸ்டவ்வில் வச்சோன்னா அது வந்து அந்தளவுக்கு ரசத்தோடைய ஸ்மெல்லையே மாற்றிடும். இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு அது உள்ளே வச்சிடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் இது இந்த மாதிரி இந்த பாயிலிங் வாட்டரில் இது சூடாச்சுன்னா நல்லா சூடாகி வந்துடும். நம்ம ரசத்தோட ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். இதில் நம்ம இப்போ வச்ச ரசம் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் கூட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் மாறவே மாறாது. இப்போ சுட சுட நம்மளுக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி காஞ்சி போன எலுமிச்சம்பழத்தெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு இதனுடைய சாரெல்லாம் இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். இது பிழிஞ்சு எடுத்த பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரின் பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஜூஸை நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கிளாத்லாம் ஊற வச்சோன்னா நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்மளுக்கு அந்த கிளாத் வந்து நல்ல ஒரு நறுமணத்தோடு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். ட்ரெஸ்ஸெலாம் நம்ம கம்ஃபர்ட்டு கூட போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் போட்ட அளவுக்கு ஒரு 4 ட்ரெஸ்ஸு துவைக்கலாம் அதில். இப்போ வந்து மாதுளம்பழம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இந்த மாதிரி சுற்றி நல்லா கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து அந்த ரவுண்டாக இருக்குல்ல, அதை மட்டும் லைட்டாக கீனி விட்டுக்கோங்க. இப்போ இதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்போ தெரியுது பாருங்கள், ஒரு 4 பக்கமும் 4 கோடு போட்டுக்குங்க கத்தியால். ஈஸியாக நம்மளுக்கு ஒரு சீட் கூட வீணாகாமல் நம்மளுக்கு மாதுளம்பழம் உரித்து எடுத்துக்கலாம். டிப் நம்பர் 6, லைட்டர்லாம் வந்து கொஞ்சம் ஆகிடும். அழுக்காக இருந்ததுன்னா நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சம் லைட்டாக தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு நல்லா இதை தேய்ச்சி விட்டுக்கோங்க. அந்த அழுக்கெலாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். நான் அதை தேய்ச்சிட்டு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ நல்லா க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ டிப் நம்பர் 7, நம்மளுக்கு வின்டர் சீசன்லலாம் பூண்டு வந்து கொஞ்சம் ஈரமாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பூண்டை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டில் உதுத்து விட்டுக்கோங்க. இந்த சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம சின்ன சின்னதாக இருக்கிறதுக்கெலாம் ரசத்துக்கு, இந்த மாதிரி பொரியலுக்கு, அந்த மாதிரி இடித்து சேர்க்கறதுக்கெலாம் அதை சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம உரித்து சேர்க்கறதுக்கெலாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம காலையில் வேலை செய்யக்குள்ளே டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். இதை வந்து 1 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து டிப் நம்பர் 8 வந்து நம்ம டெய்லியும் நம்ம காய்கறி வேஸ்ட்லாம் கிச்சனில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிறதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இதை நம்ம வந்து செடிக்கு உரமாக ஆக்கிக்கலாம். அதை ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா மிக்ஸி ஜார் வந்து வெளியில் இந்த தண்ணிலாம் மேலே அடிச்சிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நிறைய தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இதை மறுபடியும் நம்ம மிக்சியில் போட்டு இன்னொரு தடவை இதை அரைச்சிக்கலாம். இப்போ இதிலே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதை செடியில் எடுத்துகிட்டு போய் ஊற்றிடலாம். எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டா அதுக்கு உரமாயிடும். இப்போ நான் வந்து கீரை செடிக்கு ஊற்றி விட போகிறேன். காய்கறி செடிக்கு, இந்த மாதிரி கீரை செடிக்கெலாம் ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை செடி வளர்ந்து வரக்குள்ளே
நல்ல ஒரு டேஸ்ட்டில் நம்மளுக்கு இந்த கீரை கிடைக்கும். இப்போது டிப் நம்பர் 9, நான் வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோவில் வந்து இந்த டிப்பை நான் சொல்லியிருக்கேன். நான் அதுக்கு முன்னாடியே இதை வந்து நான் வச்சது இந்த மாதிரி இலை போட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா அது 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இது கிட்டத்தட்ட நான் வச்சு 10 நாள் ஆயிடுச்சு. இன்னும் அப்படியே இருக்குது பாருங்கள். ஒரு இலை கூட வாடவே இல்லை. இந்த கருப்பாகவும் அவளை பழுத்தும் போகல இலை. இந்த மாதிரி நீங்கள் இந்த பாக்ஸில் அடியிலையும் மேலேயும் இந்த மாதிரி இலை போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு, ஒரு 15 நாள் 2 வாரத்துக்கு மேலேயே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இப்போ நான் புதினா காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து ஒரு துணி எடுத்து துடைச்சிடுங்க. துடைக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் துடைச்சிட்டா நல்லது. புதினா பாருங்கள், இதை வச்சு நான் கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது. எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஒரு இலை கூட பழுக்கவே இல்லை. நான் இந்த டிப்பை வந்து நான் 1 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கெஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.